ஜென்னி சிக்னல் ராக்கெட் ஒன்றை ஏவினாள். ஆனால் அது எதிர்பாராத விதமாக வெடித்துச் சிதறியதால் அவர்களின் ஒரே நம்பிக்கையும் தொலைந்து போனது. அவள் அந்த அழகான இளைஞனுடன் தீவிலேயே தங்க நேரிட்டது. அவனுடைய காதலியாக ஆசைப்பட்ட ஜென்னி அவள் கடற்கரைக்குச் சென்று நண்டுகளைப் பிடித்து ஜேக்குக்கு கடல் உணவு விருந்து சமைத்தாள். அவள் துணிந்து நீருக்குள் மூழ்கினாள். சுறாவிடம் சிக்கிக்கொள்ளும் நிலைக்குச் சென்றாள். காட்டுப் பழங்களைத் தேடினாள். ஆனால் அவற்றின் சுவை நன்றாக இல்லை போலும். ஆனால் விதி அவளுக்காக வேறு விதமாகத் திட்டமிட்டிருந்தது. ஜேக் அவளைப் பார்த்து சிரித்தான். ஜென்னி ஒரு மரத்தில் ஏறி பறவை முட்டைகளை எடுக்கப் போனாள். அப்போது ஜென்னி தவறுதலாக ஆற்றில் விழுந்துவிட்டாள். முன்னால் ஒரு பெரிய பாறை இருந்தது. அவள் வேகமாகச் செல்லும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு வெகு தூரம் போயிட்டாள். தண்ணீரை விட்டு வெளியே வந்ததும் அங்கு வேறு சில நபர்கள் இருப்பதை அவள் கண்டாள். அப்போதுதான் தெரிய வந்தது, இந்த ஆள் இல்லாத தீவு ஒரு சுற்றுலாத் தலம் என்று. பல நாட்களாக எதுவும் சாப்பிடாத ஜென்னி அங்கு மேசை மீது இருந்த நொறுக்குத்த தீனிகளை சாப்பிட்டாள். அவள் அருகில் ஒரு செய்தித்தாளும் இருந்தது. அந்த செய்தித்தாளில் பெரிய திரைப்பட நட்சத்திரமான ஜேக் காணாமல் போன செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. ஜென்னி முதலில் இந்த நல்ல செய்தியை அவனிடம் கூறிவிட்டு சென்றுவிடலாம் என்றுதான் நினைத்தாள். ஆனால் காட்டு வாழ்க்கையைப் பற்றி சிறிதும் அனுபவமில்லாத ஜேக் ஜென்னியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டான். அதனால் ஜென்னி அந்த சுற்றுலாத் தலத்தின் ரகசியத்தை யாருக்கும் சொல்லவில்லை.